அம்மா ஸ்கூலுக்கு போன லேட் ஆயிடுச்சுமா. காசு கொடுமா, ஏதாவது வாங்கி சாப்பிடணும். இந்தா. அம்மா எப்பயுமே நீ 10 ரூபாய் தான் தருவ, இன்னைக்கு என்னம்மா 50 ரூபா தர? இனிமே தினமும் உனக்கு 50 ரூபாய் தரப்போறேன். இப்பெல்லாம் நீ நிறைய சம்பாதிக்கிறியாம்மா? சரி வரமா. மா என்னப்பா? யாருமா என் ரூம்ல அந்த பொண்ணு? அவ மெட்ராஸ்ல இருந்து பக்கத்து தெருவில் இருக்கிற அவங்க மாமா வீட்டுக்கு வந்திருக்கா. மெயில் செக் பண்ணணும்னு கேட்டா. சரி பாத்துக்கோன்னு சொன்னேன். அப்படியா? ம். ஹாய், ஹலோ. என் பேரு ராஜா. பி ஃபைனல் இயர், கேகே காலேஜ், சென்னையில் படிக்கிறீங்க. எல்லாத்தையும் ஆன்ட்டி சொன்னாங்க. உங்க பேரு? ஷீலா. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். லீவில் மாமா அத்தையை பார்த்துட்டு போகலான்னு இந்த ஊருக்கு வந்திருக்கேன். ஒரு மெயில் அர்ஜென்ட், அதான் ஆன்ட்டிகிட்ட கேட்டுட்டு. இட்ஸ் ஓகே, கேரியா. ஓகே. மாத்திரையை போட்டுற வேண்டியதுதான். என்னையா என்னமோ இன்னைக்கு புது பொண்டாட்டியை பாக்குற மாதிரி பாக்குற? புள்ள பத்தாலும் எனக்கு நீ புது பொண்டாட்டி மாதிரி தாண்டி இருக்க. உனக்கும் எப்படியோ தான் இருக்கு. இருக்காதா பின்ன? இப்போ கொஞ்ச நாளா என்னை நீ கண்டுக்கிறதே இல்லை. அது சரி. விடுங்க, கையை விடுங்க. அட பாவி மனுஷா, சொல்ல சொல்ல கேட்காம பிடிச்சு இழுத்து இங்க பாரு, அரிசி பூரா வீடு முழுக்க செதறி போச்சு. வீட்டில் அரிசி செதறனா வாரிடலாம், வீட்டில் உள்ள பொம்பளை செதறனா அந்த குடும்பமே நாசமா போயிருண்டி. ஏண்டி இந்த நகையெல்லாம் அந்த பண்ணையார் பையன் உனக்கு கொடுத்தது தானே? இந்த பாரு, பையனை நான் வச்சு காப்பாத்திக்கிறேன். நீ இந்த வீட்டிலே இருக்க வேண்டாம், குழந்தைய நான் எப்படியோ வச்சு காப்பாத்திக்கிறேன். குடும்பம் வாழ்த்து எக்க பண்ணிடுச்சு.
ஒரு பொண்ணு மாடர்னா ட்ரெஸ் பண்ணிட்டு சகஜமா பேசினா எல்லாத்துக்கும் ஒத்துப்பா நினைச்சியா? இடியட். என்னடா இதெல்லாம்? டேய் முத்தையா நில்றா. ஐயா என்னடாச்சு? ஏன்டா வேலைக்கு வர மாட்டேங்கிற? உன் பொண்டாட்டியை வேற அடிச்சு துரத்திட்டியாமே. எதுக்குடா உன் பொண்டாட்டி துரத்துன? எல்லாத்துக்கும் மகன்தாயா காரணம். என்னடா சொல்ற? ஆமையா, நல்லா இருந்த என் குடும்பம் நாசமா போனதுக்கு உங்க மகன்தாயா காரணம். இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க தலை குனிஞ்சிருவீங்கன்னு மனசுக்குள்ளேயே வச்சு ஊர் மக்களுக்கு யாருக்கும் சொல்லாம நொந்து வெந்து ஒவ்வொரு நாளும் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் ஐயா. இனிமே உங்க வீட்டுக்கு நான் வரமாட்டேன், உங்க வயலுக்கு நான் வரமாட்டேன், உங்க வாசப்படியில கூட நான் காலை வைக்க மாட்டேன் ஐயா. ஐயா மன்னிச்சிருங்க, வரையா. பங்காளி, நான் இப்போ நம்ம ஊருக்கு வந்துட்டேன்டா, துபாயில் இல்லை. என் பொண்டாட்டி பார்க்கணும் ரொம்ப வருத்தப்பட்டா. அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டுமேனு வந்துட்டேன். சரி சரி, வீடு வந்துருச்சு. ஓகேடா, பார்க்கலாம். ஸ்கூல்ல இருந்து பாப்பா வர நேரமாச்சு. ப்ளீஸ் கிளம்புங்க. எவ்வளோப்பா? 120 ரூபா சார். 120யா? ஆமாம் சார். வச்சுக்கோ. சரிங்க சார். பாப்பா பார்த்துக்கோமா. பாய். ஓகேங்க, பாய். யாரோ வந்திருக்காங்க, நீ போய் பாரு, நான் ஒளிஞ்சுக்கிறேன். சித்ரா, சித்ரா, யார் வந்திருக்கேன் பாரு. என்ன சித்ரா, இந்த நேரத்தில் தூங்கிட்டு இருந்தியா? பாப்பா ஸ்கூல்ல இருந்து வரல? பாப்பா வர நேரம் தாங்க. ஏன் ஒரு மாதிரியா டல்லா இருக்க? உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? ஃபோன் கூட பண்ணாம வந்துட்டீங்க. ரொம்ப நாளா கூப்பிட்டுட்டு இருந்தேன், அதான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு வந்துட்டேன். வா டார்லிங், உன் தூக்கத்தெல்லாம் கலைக்க போறேன், வா.